வணக்கம் மற்றும் ஜனநாயகன் திரைப்படத்தின் சமீபத்திய அப்டேட்களுக்கு வரவேற்கிறோம். விஜய் நடிப்பில் எச். வினோத் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த அரசியல் ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக யூடியூப் பிரபலம் மதன் கௌரி இதில் ஒரு சிறிய ஆனால் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் என்ற செய்தி ரசிகர்களிடையே மேலும் ஆர்வத்தை தூண்டியுள்ளது. மதன் கௌரி ஜனநாயகன் திரைப்படத்தில் ஒரு ட்ரோன் ஆபரேட்டர் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இது ஒரு சிறிய வேடம் என்றாலும் அவரது பிரபலத்தை கருத்தில் கொண்டு இந்த படம் அவருக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். மதன் கௌரி இதற்கு முன்பு நண்பன் ஒருவன் வந்த பிறகு, டிடி ரிட்டர்ன்ஸ் மற்றும் நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓட ராஜா போன்ற படங்களில் நடித்துள்ளார். ஒரு யூடியூபர் மற்றும் சமூக ஊடக பிரபலம் என்பதால் அவரது ரசிகர்கள் இந்த திரைப்படத்தில் அவர் என்ன மாதிரியான நடிப்பை வெளிப்படுத்துவார் என்பதை ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளனர். ஜனநாயகன் திரைப்படம் எச். வினோத் இயக்கத்தில் கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகியுள்ளது. இது 2023ஆம் ஆண்டு வெளியான தெலுங்கு திரைப்படமான பகவந்த் கேசரி இன் ரீமேக் ஆகும். இந்த திரைப்படம் நடிகர் விஜயின் 69வது படமாகவும் அவர் அரசியலில் முழுமையாக இறங்குவதற்கு முன் நடிக்கும் கடைசி படமாகவும் கருதப்படுகிறது. இப்படத்தின் பட்ஜெட் சுமார் 300 கோடி ரூபாய். முக்கிய நடிகர்களில் விஜய், பூஜா ஹெக்டே, பாபி தியோல், மமிதா பைஜு, கௌதம் வாசுதேவ் மேனன், பிரகாஷ் ராஜ், நரேன், பிரியாமணி ஆகியோர் அடங்குவர். இயக்குனர் எச். வினோத், தயாரிப்பு நிறுவனம் கேவிஎன் புரொடக்ஷன்ஸ், இசை அனிருத் ரவிச்சந்தர், ஒளிப்பதிவு சத்யன் சூரியன் மற்றும் படத்தொகுப்பு பிரதீப் இ. ராகல். ஜனநாயகன் ஒரு அரசியல் ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படம். இதில் ஒரு சாதாரண மனிதன் அநீதிக்கு எதிராக போராடி மக்களின் ஹீரோவாக எப்படி மாறுகிறார் என்பது மையக்கரு. அவரது செயல்கள் மற்றவர்களுக்கு உத்வேகம் அளிக்க, அவர் சமூகத்தின் எதிர்பார்ப்புகளையும் ஆபத்துகளையும் எதிர்கொண்டு ஒரு தலைவராக உருவெடுப்பார். விஜயின் கதாபாத்திரமான தளபதி வெற்றி கொண்டான் ஐபிஎஸ் ஒரு சக்தி வாய்ந்த காவல்துறை அதிகாரியாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. தளபதி 69 என்ற தற்காலிக தலைப்புடன் செப்டம்பர் 2024 இல் இந்த படம் அறிவிக்கப்பட்டது. ஜனவரி 2025 இல் ஜனநாயகன் என்ற அதிகாரப்பூர்வ தலைப்பு வெளியிடப்பட்டது. அக்டோபர் 2024 இல் சென்னையில் படப்பிடிப்பு தொடங்கியது. பின்னர் பாயனூரில் தொடர்ந்தது. ஆகஸ்ட் 2025 இல் படப்பிடிப்பு நிறைவடைந்தது. தளபதி திருவிழா ஜனநாயகன் ஆடியோ வெளியீடு என்ற பெயரில் டிசம்பர் 27, 2025 அன்று மலேசியாவின் கோலாலம்பூரில் பிரம்மாண்டமான முறையில் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது. அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்த இந்த படத்தின் பாடல்கள் இந்த நிகழ்வில் வெளியிடப்பட்டன. விஜயின் நடிப்பு வாழ்க்கைக்கு ஒரு வரலாற்று பிரியாவிடை கொடுக்கும் விதமாக இந்த நிகழ்வு அமைந்தது. இந்த நிகழ்வில் சுமார் 80,000 பேர் கலந்து கொண்டு புதிய மலேசிய சாதனையை படைத்தனர். ஜனநாயகன் திரைப்படம் முதலில் ஜனவரி 9, 2026 அன்று பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியிட திட்டமிடப்பட்டது. இருப்பினும் தணிக்கை வாரிய சிக்கல்கள் காரணமாக அதன் வெளியீடு தள்ளிப்போனது. மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் படத்தை சான்றளிக்க தாமதம் செய்தது. ஜனவரி 9 அன்று சென்னை உயர் நீதிமன்றத்தின் ஒற்றை நீதிபதி சிபிஎஃப்சி உடனடியாக தணிக்கைச் சான்றிதழை வழங்க உத்தரவிட்டார். ஆனால் சிபிஎஃப்சி இந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ததால் ஜனவரி 21, 2026 வரை சான்றிதழ் நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனால் தயாரிப்பாளர்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடினர். ஜனவரி 15, 2026 அன்று உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தலையிட மறுத்து சென்னை உயர் நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வை அணுகுமாறு உத்தரவிட்டது. இந்த வழக்கு ஜனவரி 20 அன்று மீண்டும் சென்னை உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது. இந்த தாமதம் தயாரிப்பாளர்களுக்கு பெரும் நிதி இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சிக்கல்கள் தீர்க்கப்பட்டால் ஜனவரி 26, 2026 அன்று குடியரசு தினத்தன்று படம் வெளியாக வாய்ப்புள்ளதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. மதன் கௌரி ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான தணிக்கை சிக்கல்கள் குறித்து தனது யூடியூப் சேனலில் பல வீடியோக்களை வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோக்களில் அவர் தணிக்கை வாரிய தாமதங்கள்,
நீதிமன்ற நடவடிக்கைகள் மற்றும் படத்தின் வெளியீட்டு தேதி குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். இதன் மூலம் தனது ரசிகர்களுக்கு ஜனநாயகன் குறித்த தகவல்களை தொடர்ந்து வழங்கியுள்ளார். ஜனநாயகன் திரைப்படம் விஜயின் கடைசி படம் என்பதால் இது பெரும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. மதன் கௌரியின் பங்களிப்பு படத்தின் நட்சத்திர பட்டியலில் ஒரு புதிய பரிமாணத்தை சேர்க்கிறது. தற்போதுள்ள தணிக்கை சிக்கல்கள் காரணமாக படத்தின் வெளியீடு தாமதமாகியுள்ளது. ரசிகர்களும் சினிமா ஆர்வலர்களும் இந்த சவால்களை தாண்டி ஜனநாயகன் திரையரங்குகளில் வெளியாகும் நாளை ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளனர்.